4 வீடுன்றது சதுரச்சுவடுன்னு சொல்லுவோம். இந்த பொசிஷன் அதாவது பார்த்துங்க, எந்த நிலையில் நிற்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டில் கால் வைக்கணும். இந்த பகுதியில் இப்போ 2 கால்மானம், இது 2 புள்ளி இருக்குது. 3வது புள்ளியாக இங்கே வைக்கிறோம், 4வது புள்ளி இங்கே வைக்கிறோம். இது அப்படியே திரும்பணும். இந்த 4 புள்ளியை பயன்படுத்தி தான் 4 வீடு செய்ய போகிறோம். தெரியுதுங்களா? இதுதான் 4 வீடு. இப்போ கையை நீட்டிட்டு நம்ம செய்கிறோம். இதில் அப்படியே கிறுக்கல் போடணும். இதுதான் 4 வீடு. இந்த 4 வீடு, 3 வீடு, 2 வீடு, 1 வீடு, இந்த 4 பாடத்தை வைத்து தான் பல பாடங்கள் இதில் உருவாக்கியிருக்காங்க. இந்த பாடங்கள் போகும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம்.